இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு அம்பர்லா ஃப்ராக் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும்ன்றதா பார்க்க போறோம். அதுல வந்து மேல பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட், ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ், கீழே வந்து பயாஸ். இப்போ எதுக்கு எந்தெந்த துணி யூஸ் பண்ண போறோம்னா, இந்த துணி மேல பிரின்சஸ் கட்டுக்கு யூஸ் பண்ண போறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஸ்லீவ் மூணுத்துக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சாட்டின் கிளாத், இது வந்து கீழே அம்பர்லா ஃப்ராக், எப்படின்னா நான் பயாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத், இது ரெண்டுத்துக்குமே வந்து லைனிங் வர போற சன்கிரேட் கிளாத். சோ இது மூணுத்தையுமே சேர்த்து தான் நான் வந்து இன்னைக்கு கட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். இதுல வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கே சரியா உக்காராது. என்னன்னா நம்ம இடுப்பாண்டை வந்து வைக்கும் போது இப்போ வந்து யோக் எங்க முடிதோ அந்த இடத்துல ரவுண்ட்ல நம்ம எவ்வளவு லூஸ் வைக்கணும். ஒரு சில பேர் வந்து இருக்கிற அளவு அப்படியே வச்சிடலாமா, இல்ல எவ்வளவு எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும்ன்றது தெரியாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்கான வீடியோ தான் இது. சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இதுல தான் வந்து வெட்ட போறது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பயாஸ் ஸ்கர்ட் வந்து கட்டிங் பண்ணிட போறேன். இது வந்து லைனிங் கிளாத் சொல்லியிருந்தேன் இல்லையா, சன் கிரேப். அது இது வந்து சாட்டின். இதுல தான் வந்து ஸ்கர்ட் பண்ண போறது. இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இத வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த ஃபோல்டிங் பண்ற பாருங்க, மடிச்சு இருக்கேன் இப்படி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயாஸ் கட் பண்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத்ல கட் பண்ண போறோம். நம்ம இருக்கிற லென்த்தை விட 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி தான் இதுல வந்து கட் பண்ண போறேன். ஒரிஜினல் கிளாத்ல கட் பண்ணும்போது கரெக்டா கட் பண்ணிடுவேன். ஏன்னா லைனிங் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணாதான் ஒரிஜினல் துணியை விட விட்டு வெளியில வராது அது. இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு அளவு வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு லோவர் செஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லோவர் செஸ்ட்ன்றது இங்க இடுப்பாண்ட வர போறது 32 இன்ச். அப்ப அந்த 32 வந்து நம்ம 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 32ல வந்து நம்ம 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா 34 இன்ச். அந்த 34 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 8 ஒரு பாயிண்ட் வருது கரெக்டா. இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 8 ஒரு பாயிண்ட்ல வந்து மார்க் பண்றேன். இங்க தைக்கிறதுக்கு ஒரு துணி விட்டுருக்கேன், இங்க கரெக்டா வச்சிருக்கேன். 8 ஒரு பாயிண்ட். இப்போ கரெக்டா இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த துணி முடிகிற எண்டு இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேன். கரெக்டா 12.75 இருக்கு. அதே 12.75 இங்க வச்சுட்டு இப்படி இங்க டர்ன் பண்ணி இங்க வைக்கிறேன். இங்க மேல மார்க் பண்ணிருக்கிறது கட்டிங் பண்ண போறது, இதுதான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போற இடம். ஓகேங்களா. இப்போ இதுடைய டோட்டல், இந்த Dress உடைய டோட்டல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 46 இன்ச். 46ல மேல டாப் வர போறதுக்கு வந்து 15 இன்ச் போயிடும். அப்ப 15 இன்ச் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 31 இன்ச். கரெக்டா அந்த 31 இந்த இடத்துல இங்க ஸ்டிச்சிங் வர போறதுக்கு மார்க் போட்டிருக்கேன்ல, அங்க இருந்து 31ல வச்சு இங்க மார்க் பண்ணிடுறேன். கரெக்டா 31 கரெக்ட் மார்க். அதுல இருந்து 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ண போறேன். அப்ப 3 இன்ச் மைனஸ் பண்ணா 28ல கரெக்டா ஒரு மார்க் பண்றேன். அங்க இருந்து கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்ல ஒரு மார்க் ஒண்ணு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 28 இங்க கீழே 1/2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிடுறேன். இதுல நம்ம ஜாயிண்ட் வரணும்னு பார்த்தோம், ஜாயிண்ட் வரல. ஏன்னா இதோட லென்த் வந்து கம்மியா இருக்கு. சோ அதனால வந்து ஜாயிண்ட் வரல, அப்படியே வந்துச்சு. நல்ல விஷயம்.
இப்போ இது மேல இருக்கிறது கரெக்டா மடிக்க போற இடம், இது வந்து கட்டிங் பண்ண போற இடம். இப்போ இந்த விஷயம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மேல 15 இன்ச் தள்ளிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 31 இன்ச், 46ல 15 போச்சுன்னா 31 வச்சு மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடுப்பு அளவு எவ்வளவு இருக்கோ அதை வந்து 4 ஒரு பங்கு பண்ணிட்டு, ஆக்சுவலா இடுப்பு அளவு இருக்கிறத விட 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து 4 ஒரு பங்கு பண்ணி தான் இங்க வந்து மார்க் பண்ணிருக்கோம். இப்போ லைனிங்ல வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா அதுக்கு என்ன இதுவோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ இது லைனிங்ல வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரிஜினல்ல போட்டு நான் கட்டிங் பண்ணிடுறேன். இதுதான் ஒரிஜினல் சாட்டின், இதுதான் மேல வர போறது ஸ்கர்ட்ல. இப்போ இது இப்படி பெண்டா இருக்குல்ல கிளாத், இதை வந்து நான் ஒரே லெவலா கட்டிங் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். இப்போ மேல லைனிங்க போட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா 3 இன்ச் விட்டுட்டு இப்போ இது மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மார்க்ல இருந்து கரெக்டா 3 இன்ச் வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லா இப்படி போட்டுறேன். இப்போ இது ஒரிஜினல் கிளாத் வந்து கட்டிங் பண்ணிடுறேன்.
பண்ணிட்டோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஜாயிண்ட் வருது. அந்த ஜாயிண்ட்டையும் வந்து நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்க இடுப்பாண்ட கரெக்டா வெட்டிடலாம். இதையும் அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கர்ட் வந்து வெட்டிட்டோம். லைனிங் அண்ட் ஒரிஜினல் எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ இது வந்து வச்சு தைக்க வேண்டியதுதான். நீங்க இதே மெத்தட் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க. அடுத்தது நம்ம டாப் எப்படி வெட்ட போறோம்ன்றத பாத்துடலாம். ஏன்னா இது வந்து டேபிள்ல வச்சு வெட்ட முடியலன்றதுக்காக தான் நான் கீழே ஃப்ளோர்ல போட்டு இது கட்டிங் பண்ணேன். வாங்க, இதுலதான் வந்து இப்போ நம்ம டாப் வந்து கட்டிங் பண்ண போறோம். இது வந்து சன்கிரேப் உடைய லைனிங். இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து இப்படி பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஒரு 1/2 இன்ச்ல மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த இடத்துல தான் வந்து கீழே இருக்கிற அந்த பையாஸ் கட்டும் இந்த டாப்பும் வந்து அட்டாச் ஆக போற இடம். அந்த ஸ்டிச்சிங்காக தான் 1/2 இன்ச் வந்து இங்க மார்க் பண்றேன். லென்த் பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு. அந்த 15க்கு மார்க் பண்ணிக்கிறேன். பேக்லயும் வி நெக், ஃப்ரண்ட்லயும் வி நெக். அந்த வீலியே வந்து பெண்டு வி மாதிரி இது. சரிங்களா? இப்போ ஷோல்டருடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு. அப்ப 15ல 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 12 இன்ச் வைக்கிறேன். எதுக்கு 3 இன்ச் மைனஸ்னா ரெண்டுமே வந்து டீப் நெக் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்காக 3 இன்ச் மைனஸ் பண்றேன். அப்ப 15ல 3 மைனஸ் பண்ணோம்னா 12, 12ல பாதி 6. இங்க 6க்கு மார்க் பண்ணிட்டேன். இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு. அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2.25 இன்ச்சு. அதுக்கும் மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த ஷோல்டர் மார்க்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிருக்கேன். அங்க இருந்து அப்படியே 6 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். இந்த 6 இன்ச் வந்து என்ன கணக்கு வச்சு பண்றேன்னா, எங்க ஷோல்டர் பாத்தீங்கன்னா 6 இன்ச் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 6 இன்ச்ல வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு 6 இன்ச்ல வந்து ஒரு மார்க் பண்ணிருக்கேன். அப்புறம் இப்ப அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அப்பர் செஸ்ட் வந்து 36. அந்த 36 வந்து 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 9 இன்ச், 9 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். இங்க இருந்து சைடு தையல் போடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இடுப்பு அளவு, இதுக்கு இடுப்பு அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 32 இருக்கு. அப்ப 32 இருக்குன்னா நம்ம அப்படியே அந்த 32 வைக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்க வந்து ஸ்கர்ட் வந்து அட்டாச் பண்ண போறோம். இதுல வந்து ஜிப் வந்து சைட் ஜிப் வச்சு தைக்க போறோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற இடுப்பு அளவை விட 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோவர் செஸ்ட் வந்து 32 இருக்கு. அப்ப வந்து 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சோம்னா 34 இன்ச். 34 இன்ச்சை வந்து 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். எற்ற ஒரு புள்ளி கரெக்டா வந்து எற்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல வந்து நான் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 9 ஒரு பாயிண்ட் கரெக்டா. இங்க சைட்ல பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கேன். இந்த 1 இன்ச் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா, பேக் டாட் பிடிக்கிறதுக்காக தான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இடுப்பு அளவு வந்து இருக்கிற அளவை விட 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன்.
எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது பேக் டாட்டுக்காக. சரிங்களா? இது எதுக்காகனா நீங்க வந்து இப்போ ஸ்கர்ட் வந்து அட்டாச் பண்ண போறீங்கன்னா நீங்க இருக்கிற இடுப்பளவு அப்படியே வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைட் ஆயிடும். போட்டுட்டு கம்ஃபர்டபுளா உட்கார முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்க எப்பவுமே இந்த 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸ்கர்ட் வந்து நீங்க அட்டாச் பண்ண போறீங்கன்னா, இல்ல நீங்க வெறும் பிளவுஸ் மட்டும் தான் தைக்க போறீங்கன்னா அது இடுப்பளவு எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் நீங்க வச்சுட்டு விட்டுறலாம். சரிங்களா? இந்த மெத்தடும் வந்து நீங்க மெயினா பாத்துங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுவும் நான் போக போக உங்களுக்கு சொல்றேன். இப்போ பேக் நெக் இறக்கம் 8.5 இன்ச்சு. இப்போ இங்க இருந்து 3 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க், இங்க வந்து பேக் கிராஸ் வந்து மார்க் பண்ண போறேன். பேக் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 இன்ச் இருக்கு. 13ல 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 12 இன்ச் வந்து வைக்கிறேன். அப்போ 12ல பாதி 6, கரெக்டா 6ல ஒரு மார்க் பண்றேன். இந்த சைடு வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல இருந்து 1 இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்றேன். அந்த மார்க்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8.25. 8.25ல பாதி 4 ஒரு பாயிண்ட் கரெக்டா. ஸோ இங்க ஒரு 1/2 இன்ச், இங்க ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு இந்த 1 இன்ச் வந்து பேக் டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். டாட் உடைய லென்த் வந்து 3.25. இப்போ ஆர்மோலுடைய ரவுண்டு, ஆர்மோல் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச் கரெக்டா. 17ல பாதி 8.5 இன்ச். கரெக்டா 8.5 இன்ச்ல இங்க மார்க் பண்ணிட்டேன். பேக்ல வந்து வி நெக்னு சொல்லி இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் அது வந்து பெண்டா வரும்னு சொன்னேன். ஏன்னா ஸ்ட்ரைட் வி கிடையாது, பெண்டு வி தான். ஓகே, இப்படிதான் வரப்போகுது. இந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன். எப்பவுமே நீங்க இந்த மாதிரி ஷேப் எடுக்காம இந்த பெண்ட் பண்ணாம ஒரே ஸ்ட்ரைட்டா நீங்க வெட்டிட்டீங்கன்னா தைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து இப்படி இறங்குற மாதிரி காட்டும். நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க நிறைய இதுல. இந்த மாதிரி அம்பர்லா ஃப்ராக்ல வந்து நீங்க தைச்சதுக்கு அப்புறம் இது வந்து இப்படி இடுப்பாண்ட வந்து பேக்லயும் சரி ஃப்ரண்ட்லயும் சரி இப்படி வந்து இப்படி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இப்படி மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் முக்கியமான விஷயம் தான், இதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன். இங்க எதுக்காக இப்படி வந்து இப்படி பெண்ட் பண்ணி கட் பண்ணிருக்கேன்னா, இங்க நான் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்குனா பாத்தீங்களா, அது வந்து நான் மார்க் பண்ணல, மார்க் பண்ணியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி வரும் டவுனா, அதுக்காக தான் இப்படி பெண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன்.
பாத்தீங்கன்னா பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் பேப்பர்ல கட்டிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து பிரின்சஸ் கட், அதுக்காக தான். இந்த சார்ட் பேப்பர்ல தான் வந்து பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ண போறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேக் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா லைனிங்ல, அதை இப்படி போட்டுட்டு கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்படி கரெக்டா வச்சிட்டேன். இப்போ நம்ம பேக்ல வச்சு என்ன இப்போ மார்க் பண்ண போறோம் ஃப்ரண்ட்டுக்குன்னா ஷோல்டர், ஆர்மோல். சோ இந்த இடத்துல ஒரு மார்க், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டுடைய லென்த் மார்க். சரிங்களா? பேக் உடைய லென்த் வந்து 15, ஃப்ரண்ட் உடைய லென்த் வந்து வைக்கிறது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு 15 வைக்கிறேன். இப்போ பேக் வந்து நான் இதுல இருந்து எடுத்துறேன். எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டா மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் உடைய நெக் டீப் பாத்தீங்கன்னா 7.5 இன்ச். கரெக்டா 7.5 ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட்லயும் வி நெக் தான், அதே பெண்ட் வி தான், அதுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி பெண்டா வரப்போகுது. இப்போ டாட் பாயிண்ட் கரெக்டா சென்டர் டாட் பாயிண்ட் 10.5 இன்ச். 10.5 இன்ச்ல வந்து ஒரு மார்க் பண்றேன். அங்க இருந்து 3 இன்ச் இறக்குறேன். 11, 12, 13, 13ல ஒரு மார்க் பண்ணிடுறேன். சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச். இங்க இந்த டாட் வந்து 3 இன்ச் இறக்கணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் கம்மி பண்ணிட்டு 3.25 இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன். நல்லா பாத்துங்க, இந்த இடத்துல 4 இன்ச் வச்சேன், இந்த இடத்துல 3.25 இன்ச் தான் வச்சிருக்கேன். 3/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிருக்கேன் இங்க வச்சதை விட இங்க. சரிங்களா? இப்போ இந்த டாட் உடைய ஸ்பேஸ் கரெக்டா இது வந்து மிட் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 39 இன்ச்சுங்க. இது 39னா அப்ப நம்ம கரெக்டா 3.25 இன்ச் வந்து வைக்கணும். அப்ப கரெக்டா நான் 3.25 இன்ச் வைக்கிறேன். இந்த டாட் உடைய அகலம். சரிங்களா? இப்போ இங்க இந்த பிரின்சஸ் கட் உடைய ஷேப் எடுத்துடலாம். அது வந்து எவ்வளவு அளவுல வைக்கணும்னா கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க ஷோல்டர்ல இருந்து 6 இன்ச். இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு இன்னொரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இங்க இந்த டாட் ஷேப் போட்டுறேன். அடுத்தது இப்போ இடுப்பு அளவு வந்து பண்ணிடுறேன். இப்போ 32 சொல்லியிருந்தேன். 32ல வந்து 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா 34, அந்த 34ல 4 டிவைட் பண்ணிக்கலாம். 8 ஒரு பாயிண்ட்.
இது இப்படி பெண்டா மார்க் பண்ணியிருக்கிறது என்னன்னா நம்ம பேக் வச்சுட்டு சைட்ல எவ்வளவு இருக்குன்னு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க் தான் இது. மார்க் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஆர்மரில் கவர் தட் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சென்டர் பீஸ் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். வீலே வந்து பெண்டு இது வந்து சென்டர் பீஸ். சரிங்களா? இது வந்து சைடுக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் பிடிக்கணுன்றதுக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிரின்சஸ் கட் வந்து கட்டிங் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே மேலே போட்டு கட்டிங் பண்ண வேண்டியதான் மார்க் பண்ணிட்டு துணியில். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுடைய சென்டர் பீஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிடுறேன் லைனிங்கில். இப்போ சென்டர் பீஸ்க்கு வந்து மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ
இப்போ இங்கெல்லாம் வந்து மார்க் கரெக்டா நான் கட் பண்ணிட்டேன். இங்க மட்டும் எதுக்கு விட்டுருக்கேன்னா இது வந்து கப் பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா மார்ஜின் இங்க விட்டு கட்டிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ கப் பீஸ் மார்க் பண்ணணும். பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணியாச்சு. பிரின்சஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது கை தான் கட் பண்ண போறோம். கை வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிடையாது, அதனால ஒரிஜினல்லே வந்து கட் பண்ண போறோம். இதுதான் ஒரிஜினல் துணி. இப்போ இதுல தான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் கை எல்லாமே வந்து கட்டிங் பண்ண போறோம். பேக் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் லைனிங் இருக்கு, கைக்கு வந்து லைனிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேக் வந்து கட்டிங் பண்ணிடலாம். எப்பவுமே லைனிங் வச்சு கட் பண்ணும்போது லைனிங் துணி தான் வந்து கரெக்ட் அளவு. அந்த லைனிங் துணியை விட ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டுங்க. அப்பதான் தைக்கும் போது கொஞ்சம் முந்தி ஆயிடுச்சுன்னா கரெக்டா வந்துடும். எப்பவுமே கரெக்டா வச்சு வெட்டாதீங்க. பேக் கட்டிங் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் உடைய சென்டர் பீஸ் இது. இப்போ கப் பீஸ் வந்து வெட்டிக்கிறேன்.
வெட்டிட்டேன். இப்போ வந்து கை கட்டிங் பண்ணேன். கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து அப்படியே வச்சுட்டு கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து அப்படியே டபுள் துணி, இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். 4 ஆயிடுச்சு. 2 கையும் வந்து ஒரே நேரத்தில் கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் கரெக்டா. இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய ஆர்மோல் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17 இன்ச்சு. அப்போ 17 ஆர்மோல்னா அதுல 4ல ஒரு மங்கு பண்ணிக்கலாம். 4.25 வருது. 4.25ல வந்து 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு 4 இன்ச்சு இங்க வந்து இதுல இருந்து டவுன் பண்ணி இங்க மார்க் பண்ணிருக்கேன். இது எதுக்காக 4.25 இங்க மார்க் பண்றேன்னா ஆர்மோலுடைய ஷேப் எடுப்போம் இல்லையா கைக்கு, அதுடைய மார்க்குக்கு தான் இது வந்து டவுன் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இவ்வளவு இறக்கி நீங்க 4 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்மோலாண்ட துணி எக்ஸ்ட்ரா துணி நிக்கிறது, ரிங்கல்ஸ் வர சுருக்கம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது. சரிங்களா. இப்போ ஃபுல் ஆர்மோல் பைனல்லாம் 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு வந்து இங்க நம்ம ஆர்மோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 8.5ல 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 8.25ல வைக்கிறேன். இங்க சைட்ல வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இங்க ஸ்லீவ் லூஸ் வந்து 13 இன்ச்சு. 13ல பாதி 6.5. 6ல ஒரு மார்க் பண்றேன். இங்க 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ இங்க இந்த ஸ்லீவ் லென்த்துக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 5 இன்ச்ல இறக்கி ஒரு மார்க் பண்றேன். இது எதுக்குன்னா அப்பர் ஆர்மோல் கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு. ஒரு சில பேர் பைசப் பண்ணுவாங்க. அப்பர் ஆர்மோல் வந்து 13, அதுவும் 13 போது அப்போ 6.5 இன்ச் வருது கரெக்டா. 6.5 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க். பண்ணிட்டேன். இப்போ கட்டிங் பண்ணிடுறேன். இங்க சென்டரா இருக்காது, இது வந்து சைடு ஸ்டிச்சிங்கே இருக்காது போட்டுறேன். இப்போ கைக்கு வந்து கவர் தட்டு எடுக்கணும். அந்த கவர் தட்டுக்கு வந்து எப்படி கணக்கு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க சென்டர் இருக்காது போட்டிருக்கேன் பாருங்க. அந்த சென்டர் இருக்காதுல இருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்றீங்க உள்ள. அந்த 1.5 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து இங்க சைடு இருக்காது எவ்வளவு இருக்குன்னா 7.5 இன்ச் இருக்கு. அப்ப அந்த 7.5 இன்ச்ல பாதி 3.25 கரெக்டா 3.25 நீங்க ஒரு மார்க் பண்ணிடுறேன். இதுல அடையாளம் தெரியலன்ட்டு தான் நான் இதுல ப்ளூல போட்டு காட்டுறேன். ஏன்னா இது நெட்டு கிளாத்து, ஸோ அதனால வந்து எது போட்டாலுமே நிக்க மாட்டேன் இந்த மார்க்கு. இப்போ இங்க இருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணேன். அதுல இருந்து தான் நான் இப்போ கவர் தட்டு உங்களுக்கு எடுக்கிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ற பாருங்க. இங்க சென்டர் இருக்காது, ஸ்லீவ் சென்டர் இருக்காதுல இருந்து 1.5 இன்ச் உள்ள தள்ளி ஒரு மார்க் பண்ணிருக்கோம். அந்த மார்க்ல இருந்து இங்க சைடா இருக்காது பண்ண மார்க் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். அதுல இருந்து பாதி எவ்வளவோ அது பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் கவர் தட்டுடைய ஷேப்பு. சரிங்களா. இப்போ நான் வெட்டி காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா. இங்க ஒரு அர்க்காத் போட்டுக்கிறேன். எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட்ல வச்சு தைக்கிறதுக்காக ஒரு அடையாளம். ஏன்னா கவர் தட்டுன்றது நம்ம ஃப்ரண்ட் தான் வச்சு தைக்க போறோம். இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்கு அது போட்டிருக்கேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே வெட்டி ஆயிடுச்சு. அதே மாதிரி அம்பர்லா பயாஸ் எல்லாமே எப்படி வெட்டணும்னு சொல்லி அதுவும் காமிச்சிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.
இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கிற Dress பாருங்க. நான் உங்களுக்கு கட்டிங் சொன்னேன் இல்லையா, அது கட்டிங்ல வந்து பண்ண Dress தான். இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சோ உங்களுக்கு இது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு 200 பேராவது கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் வந்து அந்த ஸ்டிச்சிங் வீடியோ போறது ஒரு இது இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். 180 டிகிரில வந்து நான் இது பண்ணிருக்கேன். இல்ல உங்களுக்கு 360 டிகிரி ஃபுல் ஃபிளேர் வேணும்னாலும் அதுக்கும் நம்ம வந்து கட்டிங் போடலாம். சோ நீங்க வந்து இந்த கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேல வந்து பிரின்சஸ் கட், ஸ்லீவ்ல வந்து லைனிங் கிடையாது, ஆனா எல்போ ஸ்லீவ், ஃப்ரண்ட்லயும் வி நெக், பேக்லயும் வி நெக். சோ இந்த Dress வந்து பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. நீங்க பாத்துட்டு எனக்கு ஏதாவது உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ.